India's #1 AI empowered institution, JKKN. Admissions open for engineering, pharmacy, allied health sciences, arts, nursing and dental. JKKN Institution, குமாரபாளையம். சாமானியன் முதல் சரித்திர நாயகன் வரை மூன்றாவது வெற்றியை நோக்கிய பயணம். மோடி வேட்புமனு தாக்கல். சாமானியனாக வாழ்க்கை பயணத்தை தொடங்கி இன்று சரித்திர நாயகனாக சாதனை படைத்துள்ளார் பிரதமர் நரேந்திர மோடி. வாரணாசியில் மூன்றாவது முறையாக வேட்புமனு தாக்கல் செய்தார். இதனையொட்டி அவர் நடத்திய 6 கிலோமீட்டர் பிரம்மாண்ட பேரணியில் ஏராளமான மக்கள் கலந்து கொண்டு மலர் தூவி வாழ்த்தினர். குஜராத் மாநிலத்தின் வடபகுதியில் அமைந்துள்ள வட்நகர் என்ற இடத்தில் 1950ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் 17ஆம் தேதி பிறந்த நரேந்திர தாமோதரதாஸ் மோடி அகமதாபாத் பல்கலைக்கழகத்தில் ME பாடப்பிரிவில் முதுநிலை பட்டம் பெற்றார். இந்து மத கோட்பாடுகளின் மீது சிறு வயதிலிருந்தே ஆழமான பற்று கொண்டிருந்து அவரை RSS அமைப்பு ஈர்த்தது. அந்த அமைப்பில் இணைந்து பணியாற்றிய மோடி தான் வசித்த பகுதியில் RSS அமைப்பையும் ABVP அமைப்பையும் உருவாக்கினார். எனவே மிக சிறிய வயதில் இருந்தே அவரது சமூக பணி தொடங்கிவிட்டது. 1987ஆம் ஆண்டு பாரதிய ஜனதா கட்சியில் இணைந்த மோடி குஜராத் மாநில பாஜக பொதுச் செயலாளர் பதவிக்கு உயர்ந்தார். பொதுநலன், கட்சி பணி என்பதை காட்டிலும் வேறு சிந்தனைகள் சிறிதும் இல்லாமல் உழைத்த மோடி பாஜகவை கட்டி எழுப்ப அரும்பாடுபட்டார். காங்கிரஸ் என்னும் அரசு பலம் கொண்ட கட்சிக்கு எதிராக அரசியல் நடத்தி பாஜகவை தற்போது அசைக்க முடியாத சக்தியாக மாற்றி காட்டிய பாஜக தலைவர்களில் மோடி மிகவும் குறிப்பிடத்தக்கவர். அவரது வளர்ச்சி ஒரே நாளிலோ ஒரே இரவிலோ உருவானதல்ல. தான் பிறந்த குஜராத் மக்கள் வளர்ச்சிக்கு மோடி ஆற்றிய பணியை நாடே வியந்து பாராட்டியது. குறிப்பாக குஜராத் மாநிலத்தில் ஏற்பட்ட பூகம்பத்தில் பல்லாயிரக்கணக்கானோர் இறந்தபோது ஆதரவற்று நின்ற மக்களுக்கும் மாநிலத்தை மறுசீரமைக்கவும் மோடி ஆற்றிய பணி அளப்பரியது. பாஜக என்னும் கட்சி முதல் முறையாக தனி பெரும்பான்மையுடன் ஆட்சி அமைத்தது குஜராத் மாநிலம்தான். இதன் முழு காரணம் மோடிதான் என்பதை நாடு அறியும். குஜராத் முதலமைச்சராக 2001ஆம் ஆண்டு அக்டோபர் மாதம் பதவியேற்ற மோடி அடுத்த தேர்தலிலும் வெற்றி பெற்றார். தொடர்ந்து 2063 நாட்கள் குஜராத் முதலமைச்சராக இருந்து சாதனை படைத்தார். குஜராத்தில் பாஜகவுக்கு மோடி பெற்று தந்த வெற்றி இன்றும் தொடர்கிறது. அம்மாநிலத்தில் தனது ஆட்சியை குஜராத் மாடல், மோடி மாடல் என அடையாளப்படுத்தினர். இதுவே அவரை நாடு முழுவதும் அறிய செய்து பாஜகவின் பிரதமர் வேட்பாளராக உயர்த்தியது. 2013ஆம் ஆண்டில் பாஜகவின் பிரதமர் வேட்பாளராக மோடி அறிவிக்கப்பட்டு அவரை முன்னிறுத்தியே 2014ஆம் ஆண்டு பாஜகவின் தேர்தல் பிரச்சாரம் அமைந்திருந்தது. இதன் விளைவாக பாஜக 2014ஆம் ஆண்டு ஆட்சியை கைப்பற்றியது. அன்றிலிருந்து பாஜகவிற்கு ஏறுமுகம்தான். இதற்கு காரணம் மோடிதான் என்றால் அதுவே பொருத்தமாக இருக்கும். பிரதமர் பதவியேற்றதும் காங்கிரசுக்கு எதிரான வலிமையான அரசியல் நிலைப்பாட்டை எடுத்த பிரதமர் ஊழல் ஒழிப்பு, குடும்ப அரசியல் போன்றவற்றிற்கு எதிரான களப்பிரச்சாரம் மேற்கொண்டார். அதே வேளையில் கருப்பு பண ஒழிப்பு நடவடிக்கை, இந்தியாவின் உட்கட்டமைப்பு, மத்திய அரசின் மக்கள் சேவை, அறிவியல் பாதுகாப்பு, தொழில்நுட்பம், டிஜிட்டல் மயம் உள்ளிட்ட அனைத்திலும் சுயசார்பு நிலையை கொண்டுவர நடவடிக்கைகள் மேற்கொண்டார். குறிப்பாக மேக் இன் இந்தியா போன்ற திட்டங்கள் நல்ல பலன்களை அளித்தன. பிரதமர் மோடியின் சீரிய பணிகள் பாஜகவை 2வது முறையாக அசுர பலத்தில் ஆட்சியில் அமர்த்தியது. 2019ஆம் ஆண்டு மோடி மீண்டும் பிரதமர் ஆனார். கொரோனா பெருந்தொற்றிலிருந்து மக்களை காப்பாற்றியது. 140 கோடி மக்களுக்கு இலவசமாக தடுப்பு வழங்கியது. தேவைப்பட்ட நாடுகளுக்கு கொரோனா தடுப்பூசியை ஏற்றுமதி செய்தது. போன்றவை பிரதமர் மக்கள் மீது கொண்ட அக்கறைக்கு சான்றாக அமைந்தது. மோடியை வரக்கூடாது என தடை விதித்த அமெரிக்கா சிவப்பு கம்பளம் விரித்து அழைத்தது. அலட்சியம் காட்டிய சீனா இந்தியாவை திரும்பி பார்த்தது. அந்நாட்டு அதிபர் இந்தியா வந்து பிரதமர் மோடியுடன் 1-to-1 சந்திப்பு நடத்தினார். G20 மாநாடு பாஜக ஆட்சிக்கால குறிப்பிடத்தக்க சாதனையாக பார்க்கப்படுகிறது. இப்படி உலக நாடுகளை வேக வைத்த பிரதமர் மோடியின் ஆயுஷ்மான், மக்கள் மருந்தகம் போன்ற திட்டங்கள் இந்தியாவில் உள்ள ஏழை எளிய நடுத்தர மக்களுக்கு அரணாக திகழ்வதாக பாஜகவினர் கூறுகின்றனர். அந்த வகையில் சாமானியாக வாழ்க்கையை தொடங்கி சரித்திர நாயகனாக உயர்ந்துள்ள மோடி 3வது முறையாக பாஜகவை ஆட்சியில் அமைத்தும் முனைப்பு ஓயாமல் தேர்தல் பணியாற்றி வருகிறார். வாரணாசியில் 3வது முறையாக போட்டியிடும் பிரதமர் இன்று தனது வேட்புமனுவை தாக்கல் செய்துள்ளார். 7 கட்டங்களாக நடைபெறும் மக்களவைத் தேர்தலில் தற்போது 4 கட்ட தேர்தல் நடந்து முடிந்துள்ளன. 3ஆம் கட்ட தேர்தல் நடைபெறவுள்ளது. வாரணாசியில் ஜூன் 1ஆம் தேதி வாக்குப்பதிவு நடைபெறுகிறது. இந்த சூழலில் உலகின் மிகப்பெரிய ஜனநாயக திருவிழாவான இந்தியாவின் மக்களவை தேர்தல் முடிவை அனைத்து நாடுகளும் ஆவலுடன் எதிர்நோக்கி காத்திருக்கின்றன. India's #1 AI empowered institution, JKKN. Admissions open for engineering, pharmacy, allied health sciences, arts, nursing and dental. JKKN Institution, குமாரபாளையம்.